பரமக்குடியில் சின்ன வயசுலேயே கபடி எதுவும் ஆடி இருக்கீங்களா சார்? அந்த வயசுல ஆட முடியாது. நான் 2.5 வயசுல பரமக்குடியில் அந்த வயசுல ஆட முடியாது. ஆனால் ஆடி இருக்கேன். அதுக்கு பிறகு நான் கபடி விளையாடுவதை தடுத்தது ஒரு ஃபிலிம் டைரக்டர். ஏன்னா நான் ஸ்டண்ட் நண்பர்கள் கூட நிறையா கபடி விளையாடுவேன். அவுட்டோருக்கெல்லாம் போனேன். ஒரு வாட்டி ஒருத்தர் ஆர்வமாக இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஆர்வமாக விளையாடி ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு. மூக்கு உடைஞ்சு போச்சு எனக்கு. அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. அதுல இருந்து என்னை கபடி விளையாட பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. கடைசியில பிராண்ட் அம்பாசிடரா வந்து இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வந்து தமிழ் தலைவாசன பன்மையில் பெயர் வைத்தது. இப்பெல்லாம் சமீபத்தில் ஒருமையில பேசுறது ஒரு பெரிய தப்பா சொல்லிட்டேன்னா சரியா சொல்லிட்டீங்க. அதான் தலைவாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. which means எல்லோரும் நாட்டு மன்னரே என்பதுதான். ஒரு விளையாட்டு என்பது ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியல. எல்லா விளையாட்டுக்கு பின்னாலும் ஏதோ சமூக உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம். இந்த விளையாட்டு என்பது தமிழ் பண்பாட்டோடு தொடர்புடையது. எல்லா மனசுலையுமே கபடி எங்க கேம்பா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. தமிழ் நாங்க தான் அப்படின்னு. ஆனால் பெருசாக அதை பிரபலப்படுத்த முடியல. இப்போ தான் அதற்கான மிகச்சிறந்த முயற்சிகள் நடந்திருக்கு. பெரியவர்களாக சேர்ந்துருக்கீங்க. சச்சின் போன்றவர்கள் உள்ளே வந்திருக்காங்க. நீங்கள்லாம் உள்ளே வந்திருக்கீங்க. என்ன உளவியல் இருக்குது இந்த விளையாட்டுக்கு பின்னால்? இது வெறும் விளையாட்டுலன்னு மட்டும் தோணுது இல்லை. இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள, இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுகள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக. நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுக்கு தான் நான் நம்பிக்கிறேன். ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயம் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறு தழுவுதலும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம். ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதில் எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா, மூத்த அண்ணனாக திகழும் இந்திய விளையாட்டுகளில் மூத்த அண்ணனாக திகழும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சச்சின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அவருடைய பெருந்தன்மை என்பதை விட இது கபடிக்கு எடுத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். அது அவர் செஞ்சுக்கிட்டே வர்றாரு பல இதில். அது பாராட்டுக்குரியது. நான் வந்து விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டேன் நான். அதனால நான் இதை வந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த சந்தோஷத்தில் தான். கபடி, சடுகுடு, கூத்து என்று பல பெயர்களில் நாடெங்கும் இருக்கும் இந்த ஒரு விளையாட்டை நாம் மறந்து போனது மாதிரி ஒரு டிராஜடி இருக்க முடியாது. அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம், இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவும் முடியாது. நன்றி.